வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம OPPO Reno 6 உடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OPPO Reno 6 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு OPPO Reno 6 Pro மாதிரியே இருக்கு. எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஒரு கியூட்டான ஒரு ப்ளூவும் கிரீனும் கலந்த கலர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO Reno 6. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிசைனும் இல்லை. ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் OPPO Renoவில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். டேட்டா கேபிள் இருக்குது, இயர்ஃபோன்ஸ் இருக்குது அண்ட் சார்ஜர் இருக்குது. பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜர் வந்து 65 வாட்ஸ் சார்ஜருங்க, ஃபாஸ்ட் சார்ஜர். 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸில் ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயர்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போட இயர்ஃபோன்ஸ் எப்போவுமே வந்து எஃபெக்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சி டைப் போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சி டைப் பின்னும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இல்லை. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சி டைப் தான் இருக்குது. 3.5mm ஜாக் வந்து இருக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்குகிற செலவு மிச்சம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு யூஷுவலான டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து USB தான் இருக்குது, இன்னொரு சைடு வந்து சி டைப் இருக்குது. இது வந்து உங்களுக்கு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 சைடும் சி டைப் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ண முடியாது. ஃபைனலாக வந்து நம்ம OPPO Reno 6 5G எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபோன் வந்து ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னா Bokeh ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் AI ஹைலைட் வீடியோ, அல்ட்ரா நைட் வீடியோ ப்ளஸ் லைவ் HDR இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து ஸ்லிம் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அண்ட் உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் சூப்பர் வாக் சார்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த சார்ஜரை. அண்ட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12 Pro மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உங்களுக்கு ஒரு சாலிடான செட்டப் இருக்குங்க. கர்வ்டு எஜஸ் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் எஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. iPhone 12 சீரீஸில் வர iPhone 12 Pro மாதிரியே தான் இருக்குது. அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கேமரா மட்டும் அவங்க வந்து லைனாக கொடுக்காம உங்களுக்கு வந்து iPhone 12 Proவில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வைஸ் 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு OPPO Reno 6 வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்னரில் பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் OPPO Renoவோடைய ஆத்தென்டிக் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் வந்து OPPO ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம்மை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் மாடலுங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் SIM 2 போட்டுக்கலாம், SIM 1 போட்டுக்கலாம். ரெண்டும் வந்து பின்னாடி இருக்கும். உங்களால் மெமரி கார்டு போட முடியாது. பட் மெமரி கார்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இதில் வந்து 256 GB மெமரி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் மெமரி வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுமோ நீங்கள் வந்து அந்த வேரியன்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக OPPO Reno 6 நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா OPPO Reno 6 வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 inch டிஸ்பிளே சைஸுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கேம் விளாட்றீங்க இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளாவுமே இருக்காது, எந்த இடத்துலையும் லேக் ஆகாது, ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம OPPO Reno 6 உடைய ப்ராசஸர் பார்ப்போம்.
OPPO Reno 6 உடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 900 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேம் வேரியன்ட் இருக்கு. மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB மெமரியும் இருக்கு, 256GB மெமரியும் இருக்கு. 2 வேரியண்ட்ல எந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற வேரியண்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 வருதுங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவில் இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து Bokeh ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து செம்ம ஹைலைட்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆள் மட்டும்தான் தெரிவார், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளராக தெரியும். பார்க்கறக்கே வந்து அமேசிங்காக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து லைட் ரூம் இல்லைனா ஏதோ ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அவுட் இருக்குமோ அந்த அளவுக்கு அவுட் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 2-3 நைட் மோட்ஸ் இருக்குது. அல்ட்ரா நைட் மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. இந்த மோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லோ லைட்டில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக கேமராஸில் வந்து கிரெயின்ஸ்லாம் வரும். அந்த கிரெயின்ஸ்லாம் வராமல் அவுட் வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான அவுட்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கேமராஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4300 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து 4300 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அக்செப்டபிள் பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறனால சப்போஸ் பேட்டரி தீர்ந்தா கூட நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் வேரியன்ட்ஸ். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 6ல தாங்க 4 கலர் வேரியன்ட். Reno 6 Proல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் வேரியன்ட் தான் இருக்கும். அதாவது OPPO Reno 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக், ப்ளூ, அரோரா அண்ட் தென் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலராக பர்பிள் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,990 ஸ்டார்ட் ஆகுதுங்க. OPPO Reno 6 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.